ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலுக்கு போகாமலேயே வீட்டிலையே 100% ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கனாக ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் நான் எடுத்துக்கிறேன். அது கூடவே மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஃபைனலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் ஆனியனும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக பீன்ஸ், கேரட்டு, கேபேஜ் 3 எடுத்திருக்கேன். இந்த 3 கூடவும் நீங்கள் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாயும் சேர்த்து பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான சால்ட்டையும் நான் இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சில்லி பவுடரை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட நம்ம இதுக்கு முட்டை சேர்க்கணும். 2 முட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். காய்கறி எல்லாத்தையும் சைடில் ஒதுக்கிட்டு நடுவில் கேப்பில் 2 முட்டையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு எக்கை நல்லா கிராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்ததும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எக்கை மட்டும் கிராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்கறியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோங்க. இது பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டை குட்டி குட்டியாக கிராம்பிள் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கணும். நான் அரிசியை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 200 கிராம் ரைஸ் நான் போட்ட குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட்டு பத்தலை அப்படின்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.